Hello, my dear parents and students. Welcome to the channel Feathers School and also Feathers Nitorious. நாங்கள் நாமக்கல் லொக்கேட்டாக இருக்கோம். எங்களோட இன்ஸ்டியூட்டில் நீட்டுக்கும் ஜெய்க்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இது ரெசிடென்ஷியல் கேம்பஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி கோச்சிங் எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஆன்லைன் டியூட்டரிங் கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. 6th-லேருந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்டேட் ஆர் இன்டர்நேஷனல் கரிக்குலம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் அதுக்கு கோச்சிங் ட்ரைனிங் ப்ராசஸ் ஆன்லைன் மூலிமா கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட காண்டாக்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கங்க. ஸோ டுடே செஷன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? ஒரு சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரைட், ஒரு நேஷனோட ப்ரைடும் கூட. அண்ட் தென் ஃப்ரம் த ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி வெல் நோன் சயின்டிஸ்ட் லைக் ஐன்ஸ்டீன், நியூட்டன், மேரி கியூரி, சிவி ராமன், சந்திரசேகர், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. ஸோ சிவி ராமன், சந்திரசேகர்லாம் வந்து வெல் நோன் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ என்கிட்ட வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் யாரு, ஒரு ரொம்ப ஜீனியஸான சயின்டிஸ்ட் யாரு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவங்ககிட்ட எப்பவுமே சொல்றது வந்து நியூட்டன், ஐசக் நியூட்டன் அப்படிங்கிறது. ஏன்னா அவர் வந்து ஃபிசிக்ஸ் படித்தவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் 11th 12th ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐசக் நியூட்டனை பற்றி தெரியும். ஸோ நியூட்டன்ஸ் லாஸில் ஆரம்பித்து நியூட்டன்ஸ் லாஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவர் வந்து கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்ஸையே கண்டுபிடிக்கிறாரு. டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படிங்கிற மாதிரி. அதை பேஸ் பண்ணி நம்மளோட பிளானட்ஸ்லாம் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறாரு. ஸோ புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. அண்டு ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஃபிசிக்ஸில் ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தா லைட்டை பற்றி படிக்கிறாரு. ஆப்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய விண்டோவே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு எனர்ஜி அப்படின்ட்டு. ஆப்டிக்ஸ் வந்து நியூட்டன் எழுதின புக் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 கலர் வந்து மெர்ஜ் ஆகி ஒயிட் கலராக இருக்கும், இல்லை ஒயிட் கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகி 7 கலரை ப்ரொடியூஸ் பண்ணுது, விப்ஜிஆர் அப்படிங்கிறலாம் சொல்கிறாரு. ஸோ இது எல்லா ஃபீல்ட்லையுமே அவர் டச் பண்ணாத ஃபீல்டே கிடையாது. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 25க்கு ஸ்டெப் இன் பண்ணுறாரு. 25 வயசு அவருக்கு. 24 வயசுலேயே இவ்வளோ விஷயத்த செஞ்சுட்டாரு. ஸோ ஒரு மனிதர் 24 வயசுல இவ்வளோ அதிகமான விஷயங்களை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் ஏற்படுத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மேபி அந்த டைம்லாம் வந்து உங்களை விட ஒரு 2-3 வருஷம் தான் அவருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 17 வயசுல இருந்தே இந்த வேலைகள்லாம் அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அந்த காலத்திலேயே. ஸோ எந்த ஒரு பெரிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாமலாம் இந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால தான் நான் எப்போவுமே ஐசக் நியூட்டனோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு உங்களோட கனவு இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் ஐசர், என்இஎஸ்டி மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ்லாம் அப்பியர் ஆகணும் 12th முடிச்சதுக்கப்புறம். இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸு. இந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் நீட்டு, ஜேஇ அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் சும்மா இந்த எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். ஸோ இது எழுதுறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஒருவேளை பிளான் ஏ இல்லாமல் ஒரு பிளான் பி ஆப்ஷன் வச்சுருந்தா மேபி இது கிளிக் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மட்டும். காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஸோ ஹைலி பெய்டு ஜாப்புங்கிறதுல வந்து தாண்டி ஒரு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட், சயின்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு ஆர்வம் இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய எக்ஸாமோட பேர் என்இஎஸ்டி நெஸ்ட் 2025. இது வந்து யார் கண்டக்ட் பண்ணுறா, இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா எந்த மாதிரி காலேஜஸ்லாம் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயிலிருந்து எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது அடுத்து நான் சொல்கிறேன். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 17th February இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 9th May வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே அது வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இது அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் கரெக்ஷன் விண்டோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 2025 சண்டே அப்போ தான் எக்ஸாம் நடக்குது. அண்ட் உங்களுக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற இதெல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ மாக் டெஸ்ட் வந்து 16ஆம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க. மாடல் டெஸ்ட் வந்து அதுலேயே அவங்களே கொடுக்குறாங்க. ஸோ இது யார் சார் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்
NISER புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய NISER அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 12th முடிச்சுட்டு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், நைசர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொரு காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் பேசிக் சயின்ஸ். அட்டாமிக் எனர்ஜி, இந்த அட்டாமிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அட்டாமிக் எனர்ஜி டிபார்ட்மெண்ட்ஸு மினிஸ்ட்ரிக்கு கீழே அவங்களோட காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் இதோட பிரான்ச் அவுட் பண்ணி அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த டைமில் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த 2 காலேஜஸ்லையும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிங்கன்னா. ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான். அண்ட் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். இந்த 2 காலேஜ் தான் முக்கியமானது. மொத்தம் 200 சீட்டு தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு. மொத்தம் 200 சீட் தான். ஸோ காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும் இந்த 2 காலேஜ்லேயும். ஸோ நிறைய இடத்துல கிட்டத்தட்ட 150 சென்டர்ஸில் எக்ஸாம்ஸ் நடக்குது. திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதுதான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. 60% மார்க் இருந்தால் போதும். அண்டு SC/ST இருந்தீங்கன்னா 55% மார்க் இருந்தால் போதும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 700, அண்ட் தென் SC/STக்கு 700, அதர் மேல் கேண்டிடேட்ஸுக்கு OBCயாக இருந்துச்சுன்னா 1400. பிகாஸ் ஃபீமேலை வந்து என்கரேஜ் பண்ணணும், சயின்டிஸ்ட் பொசிஷனுக்குலாம் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கம்மியாக ஃபீஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இப்போ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் இருக்குது. எதுக்கு? நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னா NEST வச்சு போனீங்கன்னா நைசர் அண்ட் அட்டாமிக் எனர்ஜிஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பையில் படிக்கலாம். பட் ரெண்டுமே அவுட் சைடு தான். புவனேஸ்வரில் ஒரு காலேஜ் இருக்குது, மும்பையில் ஒரு காலேஜ் இருக்குது. 200 சீட் தான் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான எக்ஸாம் IAT. இது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஐசர் அப்படிங்கிற ஒரு 13 சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அவங்க தான் இந்த IAT 2025 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுவும் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் BSc, MSc இன்டெகிரேட்டட் கோர்சஸ் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜியில் அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் பொசிஷனுக்கு உங்களுக்கு நீங்கள் போகலாம். PhD பண்ணலாம். PhD பண்ணிவிட்டு இல்லை PhD பண்ணாமையே ரிசர்ச் லெபார்ட்டரியில் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலே நீங்கள் படிக்கும்போது உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுதான் IAT அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐசர் ஆப்டிடியூட். ஐசருங்கிறது இந்த காலேஜ் நேமு. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் ஐசர். அப்ளிகேஷன் போர்ட்டல் வில் ஓப்பன் ஃப்ரம் March 10th இருந்து. March 10th இருந்து தான் அப்ளிகேஷனே ஸ்டார்ட் ஆகுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திருப்பதியில் ஒரு காலேஜ் இருக்குது, அண்டு போபாலில் ஒரு காலேஜ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார்த்லேயும் நிறைய இருக்குது. அண்ட் இங்கே சவுத்தில் வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்குது. அப்புறம் இன்னொன்று திருப்பதியில் ஒன்று இருக்குது. ஸோ திருவனந்தபுரத்தில் ஒன்று இருக்குது. பூனே, இதெல்லாம் ஃபேமஸானது. கொல்கட்டா, பூனே, ட்ரிவாண்ட்ரம். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸானது. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 year இன்டகிரேட்டட் கோர்ஸு, கம்ப்யூட்டேஷன் அண்ட் டேட்டா சயின்ஸ். இப்போ டேட்டா சயின்ஸில் ரொம்ப டிமாண்டிங் இதாக இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்ஸு. ஸோ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஆல்சோ பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸு, இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ்லேயும் உங்கள் தமிழ் லாங்குவேஜஸ்லேயும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அட்டன் பண்ணுங்கள். March 10th இது ஸ்டார்ட் ஆகுது. சயின்டிஸ்ட் ஆகணும்னா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க. நீட் அண்ட் JEE கோச்சிங் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நீட் அண்ட் JEE கோச்சிங் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ தட்ஸ் இட் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ டீச்சர் ஆகணும்னு விருப்பம் இருந்தால் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் பாருங்கள். நான் படித்த இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணுனாலும் அந்த வீடியோ பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ வேற ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை. தேங்க்யூ.